அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து பாசிப்பருப்பு சாம்பார். பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து பெரிய வெங்காயம், நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய். முருங்கைக்கீரை சாம்பார். இது வந்து கீரை அதில் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு. சூப்பராக இருக்கும் சாம்பார். இதில் வந்து மஞ்சள், ஜீரகம் எல்லாமே போட்டு வேக வச்சுட்டேன். வெள்ளைப்பூடு ஒரு 4-5 பல் எல்லாமே போட்டு வேக வச்சுட்டேன். இதில் வந்து மிளகாத்தூள், இந்த பெருங்காயம் அது மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகு உப்பு, கல் உப்பு. ஒரு 2 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிடலாம். அதில் வந்து 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன். சொல்ல மறந்துட்டேன், பருப்புலேயே போட்டுட்டேன். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் சாம்பார் ஊற்றிடலாம். கீரையே சாப்பிடாத பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படியே லைட்டாக மல்லி இலை தூவி அப்படியே இறக்கிறது. ரொம்ப கொதிக்க விடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.